நமக்கு கிருபை செய்வாராக. உங்களோடு கூட இந்த வேத பாடங்களை கற்றுக்கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய கண்ணோட்டத்தை, புதிய பாடத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார். தேவனுடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அதாவது நம்பிக்கை பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். இந்த நம்பிக்கை பர்வதம் என்பது தேவனோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம். ஆபிரகாம் இதை துவங்கி வைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இதை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நம்பிக்கை பர்வதத்தில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பணி, நம்முடைய பயணம், அப்புறம் நம்முடைய பண்பு, இவைகள் மேலே ஆண்டவர் ஆட்சி செய்வார். நம்முடைய பணி, பயணம், அப்புறம் பண்புகள், இந்த 3 மேலையும் நம்பிக்கை பர்வதத்தில் ஆண்டவர் வேலை செய்வார். நீங்கள் நம்பிக்கை பர்வதத்துக்கு வரலன்னா இந்த 3லையும் உங்களுக்கு மாற்றத்தை பார்க்க முடியாது. பணி, பயணம், பண்பு, இது அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறது. ஆபிரகாம் 75 வயசில் நம்பிக்கை பர்வதத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். நான் 1984 ரட்சிக்கப்பட்டேன். அதிலிருந்து இன்னைய வரைக்கும் அந்த நம்பிக்கை பர்வதத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன். இடத்துல நிறைய மாற்றங்களை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதாவது என்னுடைய பணிகாலங்களில், என்னுடைய பயணத்தில், என்னுடைய சொந்த பண்பில் பெரிய மாற்றங்களை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். பெரிய கண்ணோட்டத்தை, வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி அது எப்படி போகும் அப்படின்னா, இரத்த சாட்சியாக மறிக்கிறதுக்கும் ஆயத்தமாக மாற்றிடுவார் ஆண்டவர். இந்த பூமியில் நம்முடைய ஓட்டத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவரோடு கூட நித்திய காலமாக வாழப்போவது. அதற்கான ஒரு முன்னோட்ட அந்த பயிற்சி இடம்தான் இந்த விசுவாச ஓட்டம். ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த விசுவாச ஓட்டம் என்பது இந்த உலகத்தில் நித்தியத்தை நிர்ணயிக்கிற காலங்கள். அது எப்படி இருக்கும்னா, நம்முடைய பணிக்காலம், நம்முடைய பயணம், நம்முடைய பண்பு, இந்த 3ஐயும் அவர் மாற்றுவார். அந்த ஜென்ம சுபாவத்தை மாற்றுவார். அந்த பழைய பழக்க வழக்கங்களை மாற்றுவார். பழைய முறைகளின் வழியாக நம்ம நடந்ததை ஆண்டவர் மாற்றி நம்மை அவரோடு கூட 2 கலந்து விடுவார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த மாற்றத்தை பார்த்தீங்கன்னா, அவனுடைய எதிராளிகள் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். நீங்கள் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அபிமெலேக்கு என்கிற ஒரு மனிதன் ஒரு அரசன் ஆபிரகாமை குறித்து ஒரு சாட்சி சொல்லுவான். என்ன சாட்சி சொல்லுவான் பாருங்க. 21 ஆதியாகமம் 21:22. அக்காலத்தில் அபிமெலேக்கும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். இது யார் சொல்றா? அதாவது பெலிஸ்தியருடைய ராஜா. ஆதி காலத்தில் பெலிஸ்தியருடைய ராஜா. பெலிஸ்தியர் இவங்க இந்த அபிமெலேக்கு என்பவன் பெலிஸ்தியருடைய ராஜா. இவன் பெயர் சபாவுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. இந்த ஆபிரகாம், நம்முடைய ஆபிரகாம் 34ஆம் வசனம், ஆபிரகாம் பெலிஸ்தருடைய தேசத்தில் அநேக நாள் தங்கி இருந்தான். இந்த பெலிஸ்தியர் என்னன்னா, ஆபிரகாமனுடைய மனைவியாய் சாராளை தூக்கிட்டு போயிடுவான். இவங்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? இவங்க விபசாரத்தில் ரொம்ப தண்ணியை போல விபசாரத்தை பார்க்குறவங்க. பாவத்தில் அது பெரிய பாவம். ஆண்டவர் ஒருவனுக்கு ஒருத்தி என்று உருவாக்கி கொடுத்தார். இல்லற வாழ்க்கையில் பெரிய நாசகார வேலை செய்கிற இந்த விபசாரத்தில் அவர்கள் விழுந்து போகிற மக்கள். பெலிஸ்தர் என்றாலே அவர்கள் ஒழுங்கற்ற மனிதர்கள், இல்லறத்தில் திருப்தியற்றவர்கள்.
கட்டுப்பாடற்ற வாழ்க்கை. இந்த மக்கள் மத்தியில் நெடுநாள் வாழ்ந்தாருன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இவருடைய வாழ்க்கையை பார்த்து அந்த அரசன் என்ன சொல்கிறான், உன்னோட கர்த்தர் இருக்கிறார். அது என்ன, அவனுக்கு எப்படி கர்த்தர் தெரியுது? அப்போ எல்லா மக்களுக்கும் கர்த்தர் தெரியும். இயேசு ஆண்டவரை பற்றி இந்த உலகத்துக்கு தெரியாதா? தெரியும். மகமதிய நாடுகளில் போய் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லாருக்கும் தெரியும். எல்லா இந்து மக்கள் மத்தியில் இயேசுவானவருங்கிற பேர் தெரியாமல் இல்லை. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த நம்பிக்கை பருவதத்துக்கு வரமாட்டாங்க. அவங்க பயணம், அவங்களுடைய பணி, அவங்களுடைய பண்புகளை மாற்றுகிற இந்த தேவனிடத்தில் வரமாட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம், யோவான் 3ஆம் அதிகாரம் அந்த 17ஆம் வசனத்தை பாருங்க. 17ஆம் வசனம், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இப்போ பாருங்க, அந்த 18-19 வசனத்தை பாருங்க. இப்போ இது பிதாவினுடைய சித்தம், எல்லாம் உலகம் முழுவதும் ரட்சிப்புக்குள்ளே நடத்தப்படணும். உலகம் முழுவதும் பாவத்தை விட்டு, அதாவது அவர்களுடைய பயணத்தில் பண்புகளில் தேவ சாயலை கொண்டு வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நல்லா புரிஞ்சுக்கங்க. அவருடைய பணியில், பயணத்தில், பண்பில் தேவ சாயலை உருவாக்கணும்னு பிதாவாகிய தேவன் விரும்பி குமாரனை அனுப்பினார். அவர் வந்தார். இப்போ பாருங்க, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருந்தபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய பணியில், பயணத்தில், பண்பில் மாற்றத்தை கொடுப்பது தான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை பெற்ற பிறகு இந்த தேவனை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மோடு கூட இடைப்பட அந்த கர்த்தருடைய பர்வதத்திற்கு நம்ம போயே ஆகணும். கீழே சுழண்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. பழைய பாரம்பரியம், பழைய வாழ்க்கை, பழைய பயணம், பழைய பண்பு இதிலே இருக்க முடியாது. அப்படி இருக்கிறவர்களை கர்த்தர் கடந்து போயிடுவார். அப்போ தேவனுடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய பணியில் தேவனுடைய பண்பு வந்துடும். நம்முடைய பயணத்தில் தேவனுடைய பண்பை அவர் பாதுகாப்பை கொடுத்துருவார். நம்முடைய சுவாபத்தில் மாற்றத்தை கொடுத்துருவார். இப்போ உலக மனிதர்கள் ஏன் வரமாட்டேங்க? அவர்கள் அந்த ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிற்று. அங்கே வேதம் ரொம்ப தெளிவாக என்ன சொல்லுது பாருங்க, மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் அவங்க தங்களுடைய பொல்லாத கிரிகையை, அதாவது தங்களுடைய மோசமான பணியை, மோசமான பயணத்தை, மோசமான பண்புகளை விட்டுவிட விரும்பலை. நீங்கள் தேவனுடைய பர்வதத்துக்கு வந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். எப்படிப்பட்ட மாற்றம் தெரியுமா? தேவனுடைய சாயல். இப்போ பாருங்களேன், தேவனுடைய வேலை என்ன? பரிசுத்தம். தேவனுடைய பணி என்ன? அவர் பரிசுத்தத்திற்கு மேலே பரிசுத்தமாயிட்டே இருக்கிறார். அவர் பரிசுத்தராக இருக்கிறார். அவருடைய பயணம் என்ன? ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையில் சேர்க்கிறதா அவருடைய பயணம். நித்தமும் அதை சேர்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய பண்பு என்ன? அவர் நற்கனி கொடுக்கிறவர், இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் மன்னிக்கிறவருமாய் இருக்கிறார். எந்த சந்தர்ப்பத்திலும் கோபம் இல்லை. அங்கே எந்த சந்தர்ப்பத்திலும் மன்னிக்க முடியாத ஒன்று கிடையாது. எல்லாத்தையும் மன்னிக்கிறார். அவருடைய அன்பு, அவருடைய அந்த சாந்தம், அந்த பொறுமை அளவு கிடந்தது. இப்போ பாருங்க, அந்த 20ஆம் வசனம் எப்படி சொல்லுது பாருங்க, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். இப்போ உலகத்தை ரெண்டாக பிரிச்சிடலாம்.
தேவனுடைய பர்வதத்தில் வாழும் கூட்டம்தான் தேவனுடைய சபை. நீங்கள் நானும் தேவனுடைய பர்வதத்தில் வாழணும். பணியில், பயணத்தில், பண்பில் நாம் தேவனை சார்ந்து வாழணும். தேவன் நம்மை ஆளுகை செய்யணும். அவர் தான் நம்மை நடத்தணும். ஆகையினால ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, ஒளியினிடத்தில் வராது இருக்கிறான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் அது நடந்தது. பாருங்க, ஆபிரகாம் வந்து வேலை செய்தார். நீங்கள் அவனுடைய காரியத்தை, ஆபிரகாமுடைய காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படி சொல்லுது. நீங்கள் நாளே பாருங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். அவங்க பயணம் இருக்கிறது. சொன்னபடியே புறப்பட்டு போனான் பயணம். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்படும் போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். ஆபிராம் தன் மனைவியாகிய சாராளையும் தன் சகோதரனுடைய குமாரனாயின லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தெல்லாவற்றையும், இது வந்து பணி. அப்போ ஆபிரகாம் வந்து அவனுடைய பயணம், அதாவது பதான் அராமிலிருந்து கானானை நோக்கி பயணம் செய்தார். அந்த பயணத்திற்கு பேர் வந்து ஊர் விட்டு ஊர் போகிறதில்லை, தேவனுடைய சித்தம் செய்ய தன்னுடைய பயணத்தை துவங்கினார். நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறணும். ஆண்டவருடைய சித்தம், இதுவரைக்கும் நம்ம சொந்த சித்தத்தை செய்துகிட்டு இருந்தோம். இப்போ அந்த பயணம் எப்படி மாறுதுன்னா தேவ சித்தம் செய்கிற பயணமாக மாறுது. உங்களுக்கு பயணம்னா நீங்கள் நித்தமும் வந்து வாகனத்தில் செய்கிற பயணத்தை பற்றி சொல்லலை. நீங்கள் உங்கள் உலக வாழ்க்கையில் உங்கள் இஷ்டப்படி வாழ்ந்த வாழ்க்கை போய் இப்போ தேவன் சொன்னபடி வாழுகிற வாழ்க்கை, அந்த பயணம். இந்த பயணத்தில் ஆபிரகாம் வந்து அரானிலிருந்து கானானை நோக்கி புறப்பட்டார். அப்படி புறப்படும் போது அவர்களுடைய சம்பத்து எல்லாத்தையும் கொண்டுட்டு போகிறார். அதில் மட்டும் இல்லை, சம்பாதித்திருந்த சம்பத்தெல்லாம் அரானை விட்டு அரானிலே சவதரித்த ஜனங்களையும். இப்போ உங்களுக்கு புரியுதா? அது சம்பத்து மட்டும் இல்லை, அந்த சம்பத்தை சுமப்பதற்கு, அந்த சம்பத்தை பராமரிப்பதற்கு, அந்த சம்பத்தை வைத்து வேலை செய்வதற்குரிய ஆட்களையும் கூட்டிகிட்டு போகிறார். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் வேலையில் தேவன் இருக்கிறாரான்னு பார்க்கணும். நம்முடைய பயணம் தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கிறதான்னு பார்க்கணும். நம்முடைய பணி தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கிறதான்னு பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் சுவாபம் மாறி இருக்கான்னு பார்க்கணும். ஒரு காலத்தில் எண்ண முடியாத பொய்யை சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இப்போ அதில் குறைக்கணும். குறைஞ்சு அது 0க்கு வரணும். நீங்கள் அப்படி 0 வரைக்கும் வந்த பிறகு தான் பரிசுத்தத்தில் நீங்கள் முன்னேற முடியும். அது வரைக்கும் நீங்கள் மைனஸில் தான் இருக்கீங்க. நான் மைனஸில் தான் இருக்கிறேன். அதாவது தன்னுடைய பயணத்தில், தன்னுடைய வேலையில், தன்னுடைய ஜென்ம ஸ்வாபத்தில் நாம் வந்து மீட்கப்பட்ட நாளையில் நமக்கு மன்னிக்கப்பட்ட எல்லா பாவங்களிலும் இருந்து ஜெயம் பெறும் வரை நாம் பரிசுத்தத்தில், தேவ ஸ்வாபத்தில், தேவனுடைய பணியில் முன்னேறலை. நாம் வந்து அந்த பயணத்தை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பயணம் வந்து சிறப்பாக அது வந்து நிறைவேறின உடனே இந்த பகைஞர் எல்லாரும் சொல்லுவாங்க, உன் கூட கர்த்தர் இருக்காரப்பா, உன் கூட நீ செய்கிறத எல்லாம் நடக்குத, வாய்க்குத, உனக்கு ஒரு விசேஷத்தை நாங்கள் பார்க்குறோம். உன் பேச்சில் ஒரு பண்பு இருக்குது, உன் நடையில் ஒரு பண்பு இருக்குது, உன் பார்வையில் ஒரு ஒழுக்கம் இருக்குது, நீ எதை செய்தாலும் ரொம்ப நல்ல, அதாவது மற்றவர்களை கவரும் விதமாக
நேர்மையானதா, உத்தமமானதா, உண்மையானதா இருக்குது அப்படின்னு எதிராளி சொல்லணும். நம்மளை நாம் நம்முடைய வீட்டுக்காரங்க சொல்லணும், நம்முடைய மனைவி, நம்முடைய கணவர், உன் வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய காரியங்கள், நிறைய மாற்றத்தை நான் பார்க்குறேன். அதாவது அடக்குமுறையினாலே அடங்கி போகிறது இல்லை. நம்ம நம்ம விசுவரூபம் எடுத்து நம்ம தாண்டவம் ஆடி கோபத்தில் நாம் மற்றவங்களை அடக்குவோம். அது பொல்லாதவனுடைய, அதாவது பிசாசனுடைய அடையாளம். மாறாக அமைதலாக இருந்து பொறுத்து தாழ்ந்து நாம் பணிவிடை செய்யும்போது நேர்மையாக பணிவிடை செய்து இவைகளை நாம் தொடர்ந்து செய்கிறதுனால உண்டாகிற ஒரு சாட்சி தான் பிதாவை குறித்த சாட்சி, சர்வ வல்லவரை குறித்த சாட்சி. இந்த சாட்சியை உடையவர்கள் தான் தேவனுடைய பர்வதத்தில் இருக்கிறாங்கன்னு பொருள். இந்த ஆபிரகாமை போல ஈசாக்குக்கும் இந்த சாட்சி இருந்தது. இதே அவனுடைய எதிராளிகள் அவனிடத்தில் அப்பா சொன்ன மாதிரியே மகன்கிட்டே சொல்கிறாங்க. 26 ஆதியாகமம் 26, 28 அதற்கு அவர்கள் நிச்சயமாக கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். என்ன சாட்சி பாருங்க. இதில் உன்னுடைய பணியில், உன்னுடைய பயணத்தில், உன் பண்பில் கர்த்தர் கூட இருக்காரு. இப்போ நீங்கள் பாருங்க, இந்த எதிராளிகள் கர்த்தர் கூட இருக்காருன்னு சொல்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ கர்த்தரை தெரியாமலாம் இல்லை, அவங்க தேவனுடைய பர்வதத்தில் இல்லை. தேவனுடைய பர்வதத்தில் இருக்கிறத மற்ற ஜனங்கள் சொல்கிறாங்க, நம்ம கூட வாழுகிற ஜனங்கள் சொல்லணும். நம்ம தெருவில் நம்முடைய சாட்சி என்ன, பைப்படியில் நம்முடைய சாட்சி என்ன, நாம் முண்டி அடிக்கிறோமா, நம்முடைய உரிமைக்காக வாக்குவாதம் பண்ணுறோமா, போராடுறோமா, இல்லை சகித்து கொண்டு ஓடுகிறோமா? நமக்கு தீமை செய்கிறவங்களை பார்க்கும்போது நம்ம முகத்தை மாற வைக்கிறோமா? சிரித்த முகமாக நம்மளால் இருக்க முடியுதா? நம்முடைய உரிமையை பறிக்கிறவர்களை பார்க்கும்போது நமக்கு மனசுக்குள்ள கசப்பு வருதா, எதுக்கணுங்கிற எண்ணம் வருதா? நாம் பர்வதத்தில் இல்லை, தேவனுடைய பர்வதத்தில் இல்லை. நம்முடைய ஆண்டவருக்கு பேரன பேர் தெரியுமா? அவர் பூரண சர்க்குணர். அவர் பூரண சர்க்குணர்னால் எப்படி? அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி அவர் என்ன செய்கிறாரு? அவர் எல்லாருக்கும் அவர் கொடுக்கிறார். அவர் பூரண சர்க்குணராக இருக்கிறார். இந்த ஸ்வாபங்களை நம்ம அடைந்தே ஆகணும். நாம் கட்டாயம் இதை பெற்றே ஆகணும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பெரிய சவால். அவர் பூரண சர்க்குணராக இருக்கிறதுனால நாம் பூரண சர்க்குணராக இருக்கணும். மத்திய 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் பாருங்க. ஆண்டவர் சொல்கிறார், 44 சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்கிறதுனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இப்போ பாருங்க, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். யாருக்கு பார்த்து கொள்ளப்படும்? தங்களுடைய பணி, தங்களுடைய பயணம், தங்களுடைய பண்பை தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து வாழ்வோருக்கு எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அப்படின்னா என்ன? ஒரு முன்னேற்றம், பணியில், பயணத்தில், பண்பில் தேவ சாயல் உண்டாக, தேவ நடத்துதல் உண்டாக, தேவனுடைய தரிசனத்தை தரிசனத்துக்காக உழைக்க,
ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை ஒரு மைல் கல்லில் கொண்டு செல்வார். அதாவது முதல் தொடுதல், 2ஆம் தொடுதல், 3ஆம் தொடுதல், 4ஆம் தொடுதல், இப்படி தொடுதல் போயிட்டே இருக்கும். அதாவது நம்முடைய பயணத்தில் மைல் கல்களை நம்ம கடந்துக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு மைல் கல்லும் நாம் கடந்து போக 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 நாம் இலக்கை நெருங்கி கொண்டிருக்கிறோம். இலக்கை நெருங்கி கொண்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய பணியில், பயணத்தில், பண்புகளில் கர்த்தருடைய பர்வதத்தில் இருப்போருக்கு ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதுதான் விசுவாச ஓட்டம். இந்த காலை வேளையில் இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா? அவ்வப்போது இது டெஸ்ட் பண்ணணும். அவ்வப்போது நீங்களும் நானும் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் நாம் தொடர்ந்து அவருடைய பர்வதத்தில் இருக்கிறோமா இல்லையா என்பதை நம்ம என்ன செய்ய முடியும்? காண முடியும். பாருங்க, வாக்குவாதம், சண்டை அல்லது அமைதியின்மை ஏற்படுகிற சூழ்நிலை வரலாம். லோத்தும் ஆபிரகாமும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய பணி, அன்றாட பணி நடக்குது. 13ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 6ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்கள் ஒருமித்து குடியிருக்க பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாது இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் கையிட்டு செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க அது பெருகிக்கிட்டே போகுது. அவர்களுடைய சம்பத்து பெருகிட்டே போகுது. நாட்கள் போகுது, பணிகள் நடந்துகிட்டே இருக்கு, பயணம் நடந்துகிட்டு இருக்குது, அவருடைய சம்பத்து பெருகிட்டே போகுது. இப்போ சம்பத்து பெருகின உடனே என்ன ஏற்படுகிறது? ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிட்டு. இப்போ ஆபிரகாமும் லோத்தும் சம நிலையில் இருக்கிறாங்க. ஆபிரகாமுக்கு லோத்து தங்க அண்ணன் மகன். ஆபிரகாமினுடைய சம்பத்தும் லோத்தினுடைய சம்பத்தும் சம காலங்களில் சம வேகத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. நம்ம அங்கே பார்த்தோம், அரானில் சவதரித்த மனிதர்களோடு அந்த சம்பத்தோடு 2 பேரும் புறப்பட்டாங்க. அப்போது பயணம், பணி, பண்பு, இந்த 3லையும் மாற்றங்களை ஆண்டவர் கொடுக்குறாரு. இப்போ பாருங்க, ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், உரசல் வேண்டாம். நீங்க பாருங்க, கர்த்தருடைய பர்வதத்தில் வாய்க்கு வேலையே இல்லை. கர்த்தருடைய நம்பிக்கை பர்வதத்தில் வாக்குவாதத்துக்கு வேலையே இல்லை. வாக்குவாதம் செய்கிறது எவ்விதத்திலும் குற்றம்னு சொல்லுது. ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னுடைய எதிராளி எடுத்துக்கொள்ள விரும்புகிறத கொடுத்துரு, அவன்கிட்ட போராடாத. போராடுகிறது ஆண்டவருக்கு எவ்விதத்திலும் விருப்பமில்லை. அதாவது போராட்டம் என்பது என்ன தெரியுமா? உடைமைகளுக்காக போராடுவதை ஆண்டவர் வெறுக்கிறார். அதே நேரத்தில் பண்புகள், அதாவது சரீரத்தில், நம்முடைய சிந்தையில் நற்பண்புகள் வருவதில் போராடணும். பொறுமைக்காக போராடணும், கொடுக்கறதுக்காக போராடணும், நம்ம விட்டு கொடுக்கணும். ஆனால் அதே நேரம் அதான் நான் நம்ம வேதம் என்ன சொல்லுகிறதுனா, தேவனுடைய பர்வதத்தில் வாய்க்கு வேலையே இல்லை. தேவனுடைய பர்வதத்தில் எதிராளிக்கு முன்னால் சர்வாயுத வர்க்கம் தரிச்சிருக்கணும். ஆனால் உள்ள விழிப்பாக இருக்கணும், தூங்கிடக்கூடாது. தேவனுடைய பர்வதத்தில் சண்டைக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் இந்த பணி, பயணம், பண்பு இது தேவனுடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும்.
இதை குறித்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை. இழப்புகளை பற்றி பயப்பட வேண்டாம். இழந்ததை 100 மடங்கு கர்த்தர் தந்துடுவார். அவர் சொல்லும்போது தேவனுடைய ராஜ்ய பணிக்காக, தேவனுடைய விசுவாசத்திற்காக யாதொன்றை நீங்கள் இழந்தாலும் அது உங்களுக்கு இந்த உலகத்திலே 100 மடங்கு கொடுக்கப்படும், மறுமையில் அது கொடுக்கப்படும். காரியத்தின் கடைத்தொகை என்ன தெரியுமா? நம்ம நம்பிக்கை பர்வதத்தில் இருக்கணும். அதுதான் விஷயம். தேவனோடு இருக்க நம்ம விரும்பணும். அந்த நம்பிக்கை பர்வதத்தில் போறவங்களுக்கு தான் அது எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். இந்த பயணத்தை ஆபிரகாம் துவங்கி வெற்றிகரமாக அதை கொண்டு போகிறார். என்ன காரணம் தெரியுமா? தேவனை தரிசிக்க அவர் விரும்புகிறார். ஒவ்வொரு கட்டத்திலும், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தேவனை தரிசிக்க அவர் விரும்புகிறார். இங்க பாருங்க, ஆபிரகாமும் லோத்தும் பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்ச உடனே அடுத்த நிமிஷம் பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமானார். 13ஆம் அதிகாரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா 14ஆம் வசனம், லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி. புரியுதா உங்களுக்கு? விட்டு கொடுக்கும்போது தான் ஆண்டவர் வந்து நம்மோட பேசுவார். விட்டு கொடுக்காம நம்ம பல்ல கடிச்சிக்கிட்டு நிறந்தோம்னா ஆண்டவர் நம்மோட இருக்க மாட்டார். விட்டு கொடுத்துடணும். விட்டு கொடுத்தவங்க கெட்டு போகிறது இல்லை. நீங்க நல்லா பாருங்க, ஆபிரகாமும் லோத்தும் அவருடைய சம்பத்தை அந்த பூமி தாங்க முடியல. ஆபிரகாம் தான் துவங்குறான், தம்பி நம்ம 2 பேருக்குள்ள வாக்குவாதம் வேண்டாயா, நம்ம 2 பேரும் சகோதரர், நம்முடைய சம்பத்து பெருகிட்டே போகுது, வேலைக்காரனுக்கும் என் வேலைக்காரனுக்கும் இடையே வாக்குவாதம் நடக்கு, வேண்டாயா ராசா, நீ பிரிஞ்சு போ, நீ எங்கே போறியோ அதுக்கு எதிர் திசையில் நான் போய்க்கிறேன் என்று சொல்லி சமாதானமாக பிரிகிறாங்க. சமாதானமாக பிரிகிறாங்க, வாக்குவாதம் இல்லாமல் பிரிகிறாங்க. அப்படி பிரிஞ்சதை கர்த்தர் பார்த்த உடனே யார் சமாதானமாக செயல்படுறாங்களோ அவர்கள் தேவனுடைய பர்வதத்தில் இருக்கிறார்கள். இப்போ கர்த்தர் பேசுறாரு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? லோத்தை பிரித்து விட்ட பிறகு உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணக்கூடும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்முடைய பணியில், பயணத்தில், பண்பில் தேவன் செயல்பட நம்ம விட்டு கொடுக்க வேணும். அதுதான் விசுவாச வாழ்க்கை. அதுதான் விசுவாச வாழ்க்கை. வெறுமனை வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணிட்டு பழையபடியும் பழைய பாதையில் போனோம்னா ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக இருக்க மாட்டார். ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கணும்னா தேவனுடைய பர்வதத்தில் தொடர்ந்து நிற்கணும். நம்முடைய பணியில், பயணத்தில், பண்பில் மாற்றத்திற்காக தேவனோடு நம்ம இணைந்து வேலை செய்யணும். அப்படி வேலை செய்வோரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் துதிக்கிறோம். எங்களோடு எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கிற தேவன், உங்களுடைய பர்வதத்தில் உம்மோடு வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். தொடர்ந்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ.